வணக்கம். நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் சேனலுக்காக தெருக்கூத்து பகுதியில். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இன்னைக்கு விஜய் கரூரில் நடத்தின ஷோ பார்த்திங்கன்னா, ஒரு இறந்து போனவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிற மாதிரி இல்லை. அவர் சட்டை மட்டும்தான் கருப்பு சட்டையாக போட்டிருந்தாரே தவிர, கிட்டத்தட்ட ஒரு வெற்றி விழா மாநாடு மாதிரி தான் நடந்தது. 5000 பப்ளிக்கு, 6000 போலீஸு, ரைட்டா, முழுக்க ஒரு வெற்றி விழா மாதிரி தான் அது நடக்கிறாரு. அவர் வராரு. அவர் முகத்தில் இருக்க பூரிப்பு, விஷயங்கள், அங்கலாய்ப்பு, இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது அவர் ஏதோ ஜெயிச்சுட்டு வராரு. அங்கே 25 முறை திருட்டு திமுகன்றாரு. இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும், ஜெயலலிதா சரி, ஸ்டாலின் சரி, கலைஞர் சரி, எம்ஜிஆர் கூட சரி, திருட்டு திமுக அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எதிர்கட்சிகளை தாக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை ஒரு 25 முறை அவர் சொல்லுவார் அப்படின்றது எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி பேச்சில் என்ன சொல்கிறாரு, பெரம்பலூரில் போலீஸ் அலர்ட் பண்ணிச்சு, ஆனால் எங்களை இங்கே அலர்ட் பண்ணலை, இங்கே வந்தால் பிரச்சனை வரும்ன்றது சொல்லலை, நாங்கள் நம்பிட்டு போலீஸை பாராட்டிலாம் பேசணும், அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டாங்க. செத்தவங்களில் ஒரு பையன் டிவியில் விஜய்னு பார்த்தா பூரிப்படைவானா, ஒரு குழந்தை பேப்பரில் விஜயை பார்த்தா பூரிப்படையுமா? சரி சார், விஜய் சார், இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய விஷயம்லாம், அந்த சம்பவம் நடந்த உடனே உங்கள் உணர்ச்சிலாம் எங்கே போச்சு? எங்கே சார் போச்சு உங்கள் உணர்ச்சிலாம்? இன்றைக்கி கரெக்டாக ஒரு இடைத்தேர்தலுக்கு, கரூர் இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக எம்ஆர் விஜயபாஸ்கரை மேலையில் ஏற்றி நிற்க வச்சு அவருக்கு ஓட்டு கேட்கல. அவர் அவ்வளோதான். பாக்கி எல்லா விதத்துலேயும் அதிமுகவில் எம்ஜிஆர், ஜெயலலிதாவுக்கு அப்புறம் மிகப்பெரிய தலைவர் விஜய் தான் சொல்கிறாரு. உங்களுடைய கொள்கை தலைவர்களில் ஜெயலலிதாவெல்லாம் போடவே இல்லையே நீங்கள். செங்கோட்டையன் வராரு, ஒரு ஜெயலலிதா ஆதரவாளர். எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயலலிதா ஆதரவாளராக இருக்கலாம், ஆனால் உங்கள் கொள்கை தலைவராக ஜெயலலிதாவை போடலையே. தமிழக வரலாற்றில் ஊழல் வழக்கில் தண்டனை பெற்ற ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா தானே. நீங்கள் தூய சக்தி எப்படி உங்கள் மேடையில் ஜெயலலிதாவை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க? அப்போ ஜெயலலிதாவுடைய எல்லா கொள்கைகளையும் ஏற்றுக்கிறீங்களா? சந்திரலேகா மேலே ஆசிட் வீசுனதுலேருந்து, டான்சி ஊழல்லேருந்து, கலர் டிவி ஊழல்லேருந்து, வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கிலேருந்து மொத்தம் 28 வழக்குகள் ஜெயலலிதா மேலே இருந்தது. அது எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஜெயலலிதாவுடைய 91, 96 ஆட்சி தான் நீங்கள் இப்போது திருப்பி ரிப்பீட் பண்ணுறீங்களா? கிட்டத்தட்ட ஒரு இடைத்தேர்தல் மாதிரியே உங்களுடைய பிரச்சாரத்தை நீங்கள் வடிவமைச்சு கொண்டு போகிறீங்க. அதில் நீங்கள் சொல்கிறீங்க போலீஸ் உங்களை அலர்ட் பண்ணலை அப்படின்னு. அப்போது அந்த சம்பவம் தொடர்பாக பேட்டி அளித்த டேவிட்சன் தேவாசீர்வாதம்ன்ற ஏடிஜிபி, அங்கே இருந்த எஸ்பி ரொம்ப ராங்கான ஒரு ஆள், ஜோஸ் தங்கையா. அதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. அவர் சென்னையில் இருந்தப்போவுமே அவர் ராங்கான ஆளுன்றது தான் நம்ம பல முறை நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். டேவிட்சன் தேவாசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனால ஜோஸ் தங்கையாவை விட்டு வச்சுருந்தாங்க. அவரும் இவரும் சேர்ந்து ரியல் எஸ்டேட் பண்ணாங்க. அதனால் ஜோஸ் தங்கையாவை அங்கே செந்தில் பாலாஜி வேணும்னு போஸ்டிங் கேட்டு வாங்கினார், ரைட்டுங்களா? இப்போது நீங்கள் மாற்றிருக்கீங்களே, வரும்னு ஒரு டிஐஜியை ஈரோடு அதிரடிப்படைக்கு மாற்றினீங்க இல்லையா? அவர் கரூருக்கு டிஐஜியாக இருக்கும்போது செந்தில் பாலாஜி மணல் கடத்தினதை அவர் எதிர்த்து கேட்டார், வழக்கு போட்டார். அதனால் செந்தில் பாலாஜியால் பாதிக்கப்பட்டவர் தான் வருண். இன்றைக்கி உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்கள் மீடியா செல்லில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், ரைட்டா, அந்த ஆள் லாபி பண்ணி வருணை தூக்கி மாற்றுறீங்க நீங்கள், ரைட்டு. அது நீங்கள் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய இஷ்டம்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஜோஸ் தங்கையான்ற எஸ்பி அங்கே ஏறாரு. ஆனால் அதே டேவிட்சன் தேவாசீர்வாதம் என்ன சொல்கிறாரு, அன்றைக்கி அதிகாரிகள்லாம் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு,
கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நீங்கள் கரூரில் என்ட்ரி ஆகும்போதே உங்ககிட்ட பேசுகிறாரு, பேசிக்கிட்டே வராரு, ரைட்டுங்களா? பேசிக்கிட்டே வந்துட்டு கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, நீங்கள் உங்கள் வண்டியை வந்து ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி நிறுத்துங்க, அப்போ தான் வந்து நீங்கள் பேசினா நல்லாயிருக்கும், அங்கே நீங்கள் ரொம்ப நெருங்கி போனீங்கன்னா ரொம்ப மோசமாகும் அப்படின்றாரு. இன்ஃபேக்ட் வந்து அந்த இடத்துக்கு வேலுச்சாமிபுரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைஓவர் இருக்குது. அந்த ஃப்ளைஓவரில் கூட்டம், நீங்கள் கூட்டிகிட்டு வந்த கூட்டமே ஒரு 4000 5000 பேரை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க, நாமக்கல்லேருந்து கூட்டிகிட்டு வரீங்க. 4000 5000 பேர் ஏற்கனவே இங்கே கூடி திண்ணி திணறி இருக்கக்கூடிய இந்த க்ரௌடுக்குள்ளே வந்தால் ஜாம் ஆகுன்னு தான் போலீஸோட கணிப்பு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வரும்போதே லைட்டை ஆஃப் பண்ணுறீங்க. லைட்டை ஆஃப் பண்ணும்போது உங்களை பார்க்க வர க்ரௌடு வந்து லைட்டை 150 மீட்டர் தள்ளி நீங்கள் ஆன் பண்ணும்போது ஓடி வருது உங்களை பார்க்குறதுக்கு. அந்த க்ரௌடு மூவ் ஆகுது, உங்கள் கூட வந்த க்ரௌடு மூவ் ஆகுது, ஏற்கனவே திங்கி திணறி இருக்கிற க்ரௌடு அங்கே இருக்குது. அங்கே வந்து ஒரு கொட்டாய் மேலே ஏறுறாங்க, கொட்டாய் இடிஞ்சு விழுது, எல்லாருமே ஜென்ரேட்டர் வச்சுருக்கிற பாக்ஸுக்குள்ளே போகிறாங்க. இப்படி தான் அங்கே வந்து ஸ்டாம்பீடு உருவாகுது. இதை வந்து முன்கூட்டியே கணித்த போலீஸ் வந்து டிஎஸ்பி வந்து 50 மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்த சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் நிறுத்த மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஜனநாயகன் படம் ஷூட்டிங் எடுக்கிறீங்க, அந்த க்ரௌட் எல்லாத்தையும் ஃபோட்டோகிராஃப் பண்ணோம், அந்த க்ரௌட் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணோம், அதுதான் உங்களுடைய எய்மு. அந்த ஜனநாயகன் படம் ஷூட்டிங் கேமரா, ட்ரோனு செட்டப் எல்லாம் வந்து 50 மீட்டர் தள்ளி நிற்கிது, அந்த க்ரௌடு கிட்ட நிற்கிது, எங்கே ஸ்டாம்பீட் நடந்ததோ அந்த இடத்துல நிற்கிது. நீங்கள் அங்கே கொண்டு போகிறீங்க உங்கள் வண்டியை, போலீஸோட இன்ஸ்ட்ரக்ஷனை மீறி தான் கொண்டு போகிறீங்க நீங்கள். அங்கே ஏன் சென்னையில் பண்ணல? சென்னையில் அன்றைக்கி கமிஷனர் அந்த அருண் பண்ணல. வில்லிவாக்கத்தில் கூட்டம் அதிகமாக இருக்குது, நீங்கள் அங்கே போகாதீங்க, அங்கே போனீங்கன்னா ஒரு ஸ்டாம்பீடு உருவாகுன்றனால வில்லிவாக்கம் கூட்டம் வந்து தடுக்கப்பட்டுதா? அது ஏதோ மு.க. ஸ்டாலின் செய்த சதின்னு நீங்கள் அன்றைக்கி பேசுனீங்களா? ஆனால் அது தடுக்கப்பட்டது. அதே மாதிரி பெரம்பலூர்லேயும் நீங்கள் போனீங்கன்னா ஸ்டாம்பீடு உருவாகும்னு அங்கேருந்த எஸ்பி வந்து தடுத்தாங்க, ரைட்டா? அப்போ நீங்கள் போகிற இடங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ஸ்டாம்பீடை வந்து உருவாக்குறீங்க. இன்றைக்கி எப்படி திமுக ஆட்சியில் வந்து 5000 பேர் கூடினா வந்து நான் போனால் கூட்டம் கூடுறதை வந்து திமுக தடுக்குது, 5000 பேர் தான் அலோவ் பண்ணுவேன், அவன் 10,000 பேரை தான் அலோவ் பண்ணுவேன்னு சொல்லுது. எஸ்ஓபி, ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். எஸ்ஓபின்றது ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அதை வந்து ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து திமுக ஆட்சி வந்து என்னுடைய கூட்டத்தை தடுக்குதுன்னு சொன்னீங்க. இன்றைக்கி 5000 பேர் தான் கூடியிருக்காங்க, 6000 போலீஸை போட்டிருக்கீங்க, ரைட்டுங்களா? 6000 போலீஸை வந்து நீங்கள் அந்த இடத்துல போட்டு குவிச்சிருக்கீங்க. திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு கொட்டி முழக்கிறீங்க. திமுக வந்து சோஃபா மாடல்னு சொல்லுது, வாஷிங் மிஷின் சொல்லுது, நீங்கள் வந்து வெண்டிங் மிஷினு. வெண்டிங் மிஷின்னா காசை கொடுக்குற மிஷினு, வெண்டிங் மிஷின். நீங்கள் வந்து காசு கொடுக்குற அந்த வேலையை வந்து நாங்கள் வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்குகிற வேலையை வந்து நாங்கள் வந்து தாவேகா சார்பில் முறியடிச்சிட்டோன்னு கொக்கரிக்கிறீங்க, ரைட்டா? நீங்கள் வெண்டிங் மிஷினா நோட்டு பிரிண்டிங் மிஷினான்றது வந்து வரப்போகிற இடைத்தேர்தலில் தெரியும். இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சி காசு கொடுக்கறது தான் வழக்கம், அதுதான் எதிர்பார்த்து மக்கள் நிற்பாங்க. அப்போ நீங்கள் வந்து காசு கொடுக்காமல் நிற்கிறீங்களா, காசு கொடுத்து நிற்கிறீங்களா? இல்லை நீங்கள் இடைத்தேர்தலில் இன்றைக்கி வந்து கரூர் விஜயபாஸ்கர் வந்து கரூரில் நீங்கள் போட்டி போட வச்சிங்கன்னா அவர் வந்து காசு கொடுக்காமல் இருப்பார். அவர் ஏற்கனவே 100 கோடி சொத்தையே ஆட்டையை போட்டு ஜெயிலுக்கு போனவர் அவர், ரைட்டா? அவர் உள்ளே வந்தால் தூய சக்தி, நாங்கள் அந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதை தான் அந்த கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் தூய சக்தின்னு சொன்னீங்களே, இப்போ வந்து வாஷிங் மிஷின் மாதிரி மாறிட்டீங்களே அப்படின்றது தான் அவங்க கேட்கக்கூடிய கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் சொல்கிறீங்க நம்ம ஏவா வேலுவை வந்து சிங்கப்பூருக்கு ஓடி போயிட்டாரு அப்படின்னு. நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பாலத்தை திருவான்மியூர் டு உத்தண்டி வரைக்கும் போட இருந்த பாலத்தை வந்து 2 மடங்கு பட்ஜெட் போட்டிருந்தாங்க அப்படின்னு. 2 மடங்கு அவங்க பட்ஜெட் போட்டிருந்தாங்கன்னா சென்னை நகரோட லேண்ட் அக்யூசிஷன் என்ன? லேண்டு கொடுக்குறவன் எந்த வகையில் கொடுப்பான்? சென்னை நகரில் நீங்கள் ஒரு பிரிட்ஜு கட்டணுன்னா எப்படி கட்ட முடியும்? லேண்ட் அக்யூசிஷன் அதிகமாகும், ரைட்டுங்களா? அதில் ஒருத்தன்
உங்கள் தூய சக்தியோடைய சாம்பிளை நான் சொல்கிறேன். அதில் ஒருத்தன் 4 லேண்ட் வச்சுருந்தான். அந்த லேண்ட் வந்து லேண்டோட மதிப்பு வந்து 160 கோடி. அந்த 4 லேண்டையும் வந்து ஹைவேக்கு அந்த பிரிட்ஜு கட்டுறதுக்கு அலோகேட் பண்ணுறேன்னு சொல்லி கொடுக்குறான். கொடுத்துட்டு ஹைவே டிபார்ட்மெண்ட்லேருந்து 160 கோடி ரூபாய் வாங்குகிறான். அது எல்லாமே ஃபோர்ஜரி. ரைட்டுங்களா? அவனை வந்து திமுக அரசு அரெஸ்ட் பண்ணுது. அப்போது அவனை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது அமல்ராஜ். தாம்பரம் கமிஷனராக இருந்த அமல்ராஜ். ரைட்டுங்களா? அந்த அமல்ராஜ் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸை எடுக்காமல் வச்சுருக்காரு. ஏன் உங்களுக்கு தைரியம் இருந்தால், நீங்கள் தூய சக்தியாக இருந்தால் லஞ்சம் கொடுக்காதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க, ஊழல் இல்லைன்னா அவன் 160 கோடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஏமாத்தவனுடைய ஒரு கேஸ் வந்து சென்னை சிசிபியில் இருக்குது. இன்றைக்கும் இருக்குது. தைரியம் தான் அதை எடுங்களாம் பார்க்கலாம். அமல்ராஜை மீறி அதை நீங்கள் எடுத்துருங்க. அமல்ராஜ் அதை விசாரிச்சுடுவாரா? அவர் எப்படி விசாரிப்பார், என்ன விஷயன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஏண்டுங்களா? இப்போ செந்தில் பாலாஜியை நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க. செந்தில் பாலாஜி ஓடு 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 நாறு வேட்டக்காரன்னு பாட்டு பாடி இது பண்ணுறீங்க. உங்ககிட்ட ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பாடலாம். நீங்களே தான் சொல்கிறீங்க உங்கள் பேச்சில், வாய் இருந்தால் எதையும் பேசிட முடியுமா? வாய் இருந்தால் எதை வேணால் நீங்கள் பேசுவீங்களா? அப்போது கருத்து உரிமைக்கு எதிரான மனநிலை வந்து ஏதோ ஆதவ அர்ஜுனாவுடைய மனநிலை இல்லை, ஏதோ நிர்மல்குமாரோட மனநிலை இல்லை, நடவடிக்கை எடுக்கிற நம்ம அமல்ராஜ் சாரோட மனநிலை இல்லை. உண்மையான மனநிலை, கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான மனநிலை விஜய் உங்ககிட்ட தான் இருக்குது. கருத்து சுதந்திரத்துக்காக சுப்ரீம் கோர்ட்டு பேசியிருக்கு. கரூர் சம்பவம் சம்பந்தமாக ஆதவ அர்ஜுனா பேசினதுக்கு எதிராக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் திமுக மனு தாக்கல் பண்ணும்போது அதை எதிர்த்த மனுவில், அதை எதிர்த்த தீர்ப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் குட்டுன்னு குட்டு வாங்கிட்டு வரீங்களே அப்படின்னு சொல்கிறீங்கல்ல சார் விஜய் சார். அதே குட்டில் வந்து உங்களையும் குட்டியிருக்கு. அப்படி பேசுறது ஆதவ அர்ஜுனாவுடைய கருத்து சுதந்திரம்னு சொல்லிட்டு என்ன சொல்லுதுன்னா, அப்படி பேசுகிற ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக ஆதவ அர்ஜுனா என்ன சொல்கிறாரு, போலீஸ் தான் ஆளை வச்சு கொன்னுச்சுன்றார். கரூரில் போலீஸ் தான் ஆளை வச்சு கொன்னுச்சுன்னாரு. அதே நீங்கள் இன்றைக்கி பேசலையே. போலீஸ் வந்து கைட் பண்ணலன்றதானே பேசுகிறீங்க. அப்போ ஆதவ அர்ஜுனா பேசுகிறது வேறையா? அப்போ ஆதவ அர்ஜுனா வாயிருந்தால் எதை வேணால் பேசலாமா? அவர் பேசுகிறத கருத்து சுதந்திரம்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. நீங்கள் வந்து அதுக்கு எதிராக பேசுங்கன்னு சொல்லியிருக்கு. இப்போ ஆதவ அர்ஜுனா பேசுனதுக்கு எதிராக ஒருத்தர் பேசினார்னா அவர் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வாய் இருந்தால் எதை வேணால் பேச முடியுமான்னு சேலஞ்ச் பண்ணுறீங்களா? இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான பேச்சு. இந்த மாதிரி கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக பேசினவங்களாம் இந்திய வரலாற்றில், தமிழக வரலாற்றில் காணாமல் போயிருக்காங்க, இன்க்ளூடிங் ஜெயலலிதா. அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வெள்ளி விழா மாநாடு மாதிரி நீங்கள் வந்து இதை சொல்கிறீங்க. அப்புறம் நீங்கள் சொன்னதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பார்ட்டி ஃபண்டுன்னொன்னே கட்ட 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 கட்டுன்னு ஓடிட்டாங்க. பார்ட்டி ஃபண்டுனா கட 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 கடன்னு யாரும் திமுகவெல்லாம் ஓடலை. பார்ட்டி ஃபண்டுனா எந்த பார்ட்டி ஃபண்டு, யார் பார்ட்டி ஃபண்டு, தைரியம் இருந்தால், தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், முதுகெலும்பு இருந்தால், இதெல்லாம் உதயநிதியுடைய சட்டமன்ற குறிப்பு வார்த்தைகள். நீ வந்து பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளிநடப்பு பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? இதெல்லாம் வந்து ஓடி போனாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்கன்றதுக்கெல்லாம் இல்லை. ஸ்கூல்லலாம் இவர் அண்ணன் பேசுகிறாரு, ஸ்கூலில் இருக்க டிவிக்கெல்லாம் ஒளிபரப்பு பண்ணுறாங்க. இது என்ன விஷயம்? இன்னொன்று, பத்திரிக்கையாளர்னா உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து கேள்வி கேட்குறவனையும் பிடிக்காது, அட்வைஸ் பண்ணுறவனையும் பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு வினோதமான ஒரு மனித அவதாரம் நீங்கள். தெய்வத்துக்கு வந்து கேள்வி தெய்வத்தை யாராவது கேள்வி கேட்க முடியுமா? தெய்வத்துக்கு யாராவது அட்வைஸ் பண்ண முடியுமா? அந்த மாதிரி ஒரு தெய்வ நிலையில் இருக்கிறவர் தான் விஜய் அப்படின்றத தான் அவர் திரும்ப திரும்ப காட்டிக்கிட்டு இருக்காரு. பத்திரிகையாளர்களை விழாவிலையும் அலோவ் பண்ணல. கலெக்டரேட்டில் வந்து ஒரு 31 பேருக்கு வந்து இவர் வந்து இது கொடுக்குறார், வேலை கொடுக்குறார். ஊரக வளர்ச்சி, பள்ளிக்கல்வி, வருவாய், போலீஸில் ஒரு வேலை. ரைட்டுங்களா? 31 பேருக்கு இது வேலை. ஈரோட்டில் 4 பேருக்கு, ஈரோட்டிலேருந்து வந்து செத்த 4 பேருக்கு வேலை இன்னும் கொடுக்கல. 31 பேருக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க.
எல்லாம் இளநிலை உதவியாளர், இரவு காவலர். மேக்சிமம் பதவி வந்து அவங்க கொடுத்தது வந்து இளநிலை உதவியாளர், ஜூனியர் அசிஸ்டன்ட். அந்த பதவி தான் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் 4, குரூப் 4. அதில் வந்து ஒரு 400 இடத்துக்கு 4 லட்சம் பேர் தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கான். 400 இடத்துக்கு 4 லட்சம் பேர் படித்து தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கான். அதில் 31 போஸ்டிங்கை தூக்கி கொடுக்குறீங்க. ரைட்டுங்களா? இந்த தியாகத்தில் பெரிய தியாகங்கள்லாம் இருக்குது. சுதந்திர போராட்ட தியாகிகள் இருக்காங்க, மொழிப்போர் தியாகிகள் இருக்காங்க, இடஒதுக்கீடு போராட்ட தியாகிகள் இருக்காங்க. இப்போ வந்து விஜய் விழாவுக்கு வந்து செத்த தியாகிகள்னு ஒரு லிஸ்ட்டு போடணும். அந்த மாதிரி செத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் கட்சிக்காரங்களே இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் ஒன்றும் கண்டுக்கினதே கிடையாது. திருச்சியில் இருக்காங்க, பெரம்பலூரில் இருக்காங்க, பல மாவட்டங்களில் இருக்காங்க. பேனர் ஒட்டி 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 தலைகாஞ்சி போய் செத்து போனவன் விஜய்க்காக. விஜய்க்காக செத்தவன் நிறைய இருக்கான் தாவேக்காக. அவங்களெல்லாம் நீங்கள் வந்து அரசு வேலையெல்லாம் கொடுக்கல. இவங்களுக்கு தூக்கி அரசு வேலை கொடுக்குறீங்க. எந்த விதத்தில் இது நியாயம்? அவங்களுக்கு ஏற்கனவே 20 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்க. அதில் ஒரு ஆளுக்கு 31 பேரில் ஒரு ஆள் வந்து வேலை வேணான்னு சொன்னதுக்காக 10 லட்ச ரூபா அவங்களுக்கு வந்து நிவாரணமும் நீங்கள் கொடுக்குறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? ரைட்டுங்களா? ஒரு பொண்ணு இவங்க வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு ஒரு கேஸ் போடுறாங்க. இவர் இப்போது அரசு வழக்கறிஞர்களை நியமித்தார், போலியாக நியமித்தார், காசு வாங்கிட்டு நியமித்தார்னு ஒரு வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மேலே குற்றச்சாட்டு வருது தாவேக்கால. அந்த குற்றச்சாட்டு வரக்கூடிய தலைவர் மதுரைக்காரர் அவர். அந்த அவருக்கு கேஸ் போடுறதுக்கு ஒரு இறந்த குழந்தையோட தகப்பனார் ஒத்துழைக்கிறார். ரைட்டா? அவரை கூப்பிட்டு அரசு வேலை கொடுக்குறீங்க நீங்கள். அந்த குழந்தையுடைய உண்மையான அம்மா வந்து கலெக்டரேட் வாசலில் நின்று கதறி அழுவுது. யாரோ ஒரு அம்மா வந்து இபியில் போஸ்டிங் போட்டாங்க, அது வந்து லஞ்சம் வாங்காமல் போட்டாங்கன்னு அழுதுகிட்டே நின்று கதறின வீடியோ வந்து மற்றவங்க கண்களுக்கு வந்து படமாட்டேன்து, எதிர்த்து பேசுகிறவங்க கண்களுக்கு படமாட்டேன்து அப்படின்னு மேடையில் பேசுகிற விஜய் அவர்களே, இந்த அம்மா குழந்தைய பறி கொடுத்த அம்மா, அந்த அம்மா வந்து உங்களுக்கு வழக்கு போட ஒத்துழைக்கலை. அது பேட்டியும் கொடுத்துச்சு. நான்லாம் அந்த வழக்கு போடல அப்படின்னு அப்போது பேட்டி கொடுத்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வழக்கு போட தகுதி உடையவங்களுடைய கையெழுத்தை வாங்கி நீங்கள் வந்து வழக்கு போடலை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் உங்களை கண்டிச்சுது அந்த பீரியடில். அந்த அம்மா வந்து இன்றைக்கி கதறி நிற்கிது. அந்த அம்மா விட்டு பிரிஞ்சு போய் இன்னொருத்தையை கல்யாணம் பண்ணி 3 பெம்பளை குழந்தைங்களை பெற்று வச்சுருக்க ஒருத்தனுக்கு நீங்கள் கூப்பிட்டு வேலை கொடுக்குறீங்க. இதுதான் நீங்கள் கரூரில் நிகழ்த்தக்கூடிய நீதி. ரைட்டுங்களா? இதுதான் நீங்கள் கரூரில் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம். கரூரில் வந்து வழக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அந்த வழக்கு வந்து சிபிஐ கையில் இருக்குது. அந்த வழக்கில் வந்து உங்களை சாட்சியாக விசாரிச்சிருக்காங்க. நீங்கள் சொன்னதுனால செந்தில் பாலாஜியை விசாரிச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி மேலே நீங்கள் போட்ட உங்கள் எம்எல்ஏக்களை இழுக்க ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற ஒரு வழக்கு பொய் வழக்குன்ற அடிப்படையில் அவருக்கு வந்து கோர்ட்டே முன்ஜாமீன் கொடுத்துருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓடு 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 விரட்டி வரான் வேட்டைக்காரன்னு பாட்டு பாடுறீங்க. ரைட்டுங்களா? அந்த செந்தில் பாலாஜி இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு நின்றுக்கிட்டு இருக்கார் எதிரியா. நீங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை வந்து நீங்கள் அங்கே நடத்தி முடிச்சிருக்கீங்க. எல்லா விதத்துலேயும் மிக மோசமான ஒரு பிரதிநிதியாக, மிக மோசமான ஒரு ஆளாக, பேச தெரியாமல், பேச்சுடைய கண்டினியூவஸ் சென்ஸ் இல்லாமல், ஒரு தவறான பேச்சுகளை வந்து பேச்சு, ஒரு தேர்தல் பிரச்சார மேடையாக அரசு மேடையை மாற்றுற முதலமைச்சர் வந்து பேச மாட்டேங்கிறீங்க, நான் பேசுனா 5 நிமிஷத்தில் கொளத்தூர் வந்து கொத்து பரோட்டா ஆகிடுச்சு அப்படின்னா. இதெல்லாம் வந்து நம்ம தமிழக மக்கள் முன்னாடி வைக்கிறோம். ரைட்டுங்களா? இது ஒரு பேச்சே கிடையாது. எத்தனையோ அரசியல் தலைவர்கள் பேசி அரசியல் விழிப்புணர்வு பெற்ற மாநிலம் தமிழகம். அண்ணாவும் கலைஞரும் எம்ஜிஆரும் ஏன் ஜெயலலிதாவும் பேசி நல்ல பேச்சுக்களை பேசி கேட்ட மாநிலம் வந்து தமிழகம். காமராஜரோட பேச்சுக்கள் அவர் பேசக்கூடிய கிராம மொழி நடையாக இருந்தாலும் அந்த பேச்சுக்கள் பெரிய அளவுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது.
பெரியாரின் பேச்சுக்கள், அதுவும் கிராம நடைமுறையில் இருந்தாலும் அந்த பேச்சுக்களை கேட்டு கேட்டு தான் தமிழகம் வந்து சாதி என்கிற விஷயத்தையே தூக்கி போட்டுது. இடஒதுக்கீடு என்கிற பெரிய சலுகையை பெற்றது. சமூக நீதியை பெறக்கூடிய அரசா மாறிச்சு. இந்தி மொழியை எதிர்த்து நின்றுச்சு. அண்ணாவுடைய பேச்சுக்கள்லாம் வந்து கனல் தெறிக்க வந்து பொங்கி பரவி நின்று இந்தி என்ற அரக்கனை ஓட விட்ட நாடு வந்து தமிழ்நாடு. எத்தனையோ பேச்சாளர்கள், ரைட்டுங்களா? எத்தனையோ பேச்சாளர்கள், எத்தனையோ விதமான பேச்சுக்கள். இன்றைக்கும் பட்டிமன்றத்தை பெரிய அளவுக்கு ரசிக்கிற மொழி நடை இருக்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். இந்தியிலலாம் பட்டிமன்றங்கள்லாம் நடக்கிறது இல்லை. மலையாளத்திலையும் பட்டிமன்றங்கள்லாம் நடக்கிறது இல்லை. தமிழ் மொழியுடைய செம்மையை விளக்குகிற பட்டிமன்றங்கள் நடக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு. தமிழ் பேச்சில் இருக்கக்கூடிய ஆர்வத்தினால வெளிநாடுகளில் கூட பட்டிமன்ற பேச்சாளர்கள் வந்து சிறந்து விளங்குறாங்க. ரைட்டா? நீங்கள் வந்து பேசுறதுக்கான எந்த விதமான கிராமரும் இல்லாமல் ஒரு விதமான பேச்சை வந்து நான் நடிகர், படத்தில் பேசுகிற மாதிரி நான் பேசுவேன், மக்களை கவருவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுவீங்க. ஒருவேளை அதை மக்களுக்கு கவரலாம். ஆனால் உங்களுக்கு மெஜாரிட்டியாக மக்கள் ஓட்டு போடல. வெறும் 108 இடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. உங்களை வந்து 160, 180ன்னு வந்து வெற்றி பெற வச்சு உங்களை உட்கார வைக்கல. அடுத்து வரப்போகிறது இடைத்தேர்தல். இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக நீங்கள் வந்து இப்போது பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த பேச்சில் எதுவுமே கரெக்டும் இல்லை, உண்மையும் இல்லை, எதுவுமே இல்லை. இதில் வந்து முழுக்க தெரியறது வந்து உங்களுடைய ஆணவ வெறி தான் தெரியுது. அந்த வாய் இருந்தால் எதை வேணால் பேசுவீங்களா அப்படின்றதும், ஓட விட்டுட்டேன் அப்படின்றதும், நீங்கள் வந்து காவல்துறை அதிகாரத்தை கையில் வச்சுட்டு பொய் வழக்கு போடும்போது எல்லாரும் ஓடத்தான் செய்வாங்க. ரைட்டா? அதில் வந்து வெற்றி இல்லை. அங்கே நீங்கள் ஜெயிக்கலை. ஒரு வெறி பிடிச்சு வர நாயை பார்த்தா எல்லாரும் ஓடுவான். ரைட்டா? வெறி பிடிச்ச நாய் ஓடி வருதுன்னா எல்லாரும் ஓடுவான். அந்த இடத்துல ஓடுறதுல வந்து நீங்கள் ஜெயிக்கலை. உங்களுடைய காவல்துறை மெக்கானிசம் தான் ஜெயிச்சிருக்கு. இது ஜனநாயகம் இல்லை. இதுக்கு பேர் தான் நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்களே பாசிசமா பாயாசமான்னு. அந்த பாயாசமும் பாசிசமும் இன்றைக்கி நீங்கள் பேசுகிற பேச்சில் வெளிப்படுற விஷயத்தில் தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பாசிசமும் பாயாசமும் அங்கே தான் வெளிப்படுது. ரைட்டுங்களா? நீங்கள் அதிமுகவை வந்து உடச்சி எடுத்துகிட்டு வரீங்க. உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஊழல் பண்ணிச்சுன்னு சொல்கிறீங்க. ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்களை உங்கள் கட்சியில் சேர்த்துருக்கீங்களா? அதுக்கு என்ன விடை? அதுக்கு என்ன பதில்? அது வந்து வாஷிங் மிஷின்னு கேட்டால் அதுக்குரிய பதில் வந்து உங்ககிட்ட இல்லை. வாஷிங் மிஷினா சோஃபா மாடலாக இதெல்லாம் பேசுகிறாங்க எல்லோரும் அப்படின்னு. பேச தான் செய்வாங்க. இன்னும் ஆழமாக பேசுவாங்க, இன்னும் கூர்மையாக பேசுவாங்க. விமர்சனங்கள் உங்களை நோக்கி மிக 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 கூர்மையாக வரும். நீங்கள் எல்லாரையும் வாய் இருந்தால் எதை வேணா பேசுவீங்களான்னு கேட்கவே முடியாது. ரைட்டா? வாய் இருந்தால் பேச தான் செய்வாங்க. அதை சுப்ரீம் கோர்ட்டே வந்து கருத்து சுதந்திரம்னு சொல்லிட்டு அதை உறுதிப்படுத்தியிருக்கு. இல்லைங்களா? நீங்கள் எத்தனையோ பேரை அரெஸ்ட் பண்ணீங்க. அவங்கள எல்லாரையும் வந்து நீதிபதிகள் வந்து சிறையில் கூட அடைக்கல, வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நிலைமையில தான் உங்களுடைய நிலைமை இருக்குது. ரைட்டா? நீங்கள் வந்து கூண்டாஸ் பத்திரிகையாளர்கள் மேலே போடுறீங்க. அது வந்து ஏன் போடுறீங்க, எதுக்கு போடுறீங்கன்றது தெரியுது. நீங்கள் வந்து ஊடக அட்வைசரி கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஒன்றுத்துக்கும் உருப்படாத சில பேரை வந்து அதுக்குள்ளே சேர்த்து வச்சுருக்கீங்க. அந்த ஊடக அட்வைசரி கமிட்டி வந்து முதலமைச்சருடைய விழாக்களுக்குள்ளே ஊடகங்கள் போய் செய்தி எடுக்க தானே போகிறாங்க. வேறு என்ன பண்ண போகிறாங்க? ஊழல் பண்ணவா போகிறாங்க? உங்களை மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் மந்திரியாக உட்காந்து ஊழல் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை பெற்ற பத்திரிகையாளர்கள் போகிறாங்க. செய்தி சோறு அதான், அவங்களுடைய சோறு, அவங்களுடைய தொழில் அதான். அதை கூட மதிக்க தெரியாமல், அதை கூட ஒரு கேவலமாக பார்த்து பத்திரிகையாளர்களை விரட்டி அடிக்கக்கூடிய அந்த வேலையை வந்து நீங்கள் செய்கிறீங்களே. உங்கள் பத்திரிகையாளர் கமிட்டியில் இருக்க அந்த டுபாக்கூர்கள்லாம் இதை வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்களா? ரொம்ப கேவலமாக இருக்குது விஜய் சார், ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த மாதிரி ஆட்டிடியூட்லலாம் போகாதீங்க. இடிப்பாறை இல்லா ஏமராமன்னன் கெடுப்பார் மின்றி கெடும். நீங்கள் இந்த வெறும் வைகோ மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு எல்லாரும் வந்து முதுகு சூரிய வர்றான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களை நீங்களே வந்து ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போயிடாதீங்க.
அந்த அளவுக்குலாம் நீங்கள் ஒர்த் இல்லை, ரைட்டுங்களா? அதை நீங்கள் உங்களுக்கு காலம் புரிய வைக்கும் என்கிற எச்சரிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.